ஒய்எஸ்ஆர் பிலிம்ஸ் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் மார்ச் 14 முதல் திரையரங்குகளில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அரசியல் பேராசையினுடைய அடையாளம் தமிழ். வாழும் காலத்தில் குமரி அனந்தனை கொச்சைப்படுத்திக் கொண்டிருப்பவர் தமிழிசை. இந்த அம்மாவை பார்த்தா யாருக்காவது டாக்டர் ஆகணும்னு ஆசை வருமா? ஒரு புள்ள மனுஷனாவே போறக்கூடாதுன்னு நினைச்சுங்க. எச்ராஜாவை பார்க்கணும். பாராளுமன்றத்தில் தமிழ்ல கேள்வி கேட்கலான்னு குமரி அனந்தன் போராடி இருக்காரு. மணி ஆர்டர் ஃபாரம் வந்து தமிழ்ல வேணும்னு குமரி அனந்தன் போராடி இருக்காரு. அவருக்கு பிறந்த ஒண்ணுதான் கையெழுத்து வாங்குறேன்னு சுத்திட்டு இருக்கு. ஒரு தீவிரவாதி போல எல்லாரும் வந்து சுத்திட்டு நிக்கிறீங்க. பள்ளிக்கூடத்தினுடைய மாணவர்கள்ட்ட போய் கையெழுத்து வாங்குறீங்க. வெக்கமா இல்ல? சாக்லேட் கொடுத்து கையெழுத்து வாங்குறீங்க. கேவலமா இல்ல? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திருவள்ளூர்ல வற்புறுத்தி எப்படிங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன படிச்சிருக்காரு அவரு? அந்த விதத்தில் எடப்பாடியை பாராட்டணும். உடனே ஒரு நடவடிக்கை எடுத்த வரைக்கும் நம்ம பாராட்டணும். ட்ரம்புக்கு பின்னாடி எப்படி எலான் மஸ்க் கத்தி இருக்கோ அந்த மாதிரி சந்திரபாபு நாயுடுக்கு பின்னாடி பவன் கல்யாண் கத்தி இருக்கு. அவர் எளிமையினுடைய சின்னம் போர்வை போத்திட்டு போனது பார்த்து மோடியே கேட்கிற என்ன இவ்வளவு எளிமையா இருக்கீங்க, இமயமலைக்கா போக போறீங்கன்னு கேட்டு இவங்க எல்லாம் இமயமலைக்கு போறாளா? இல்லாத பொய்யெல்லாம் சொல்றாரு யோகி ஆதித்யநாத். கும்பமேளா மூலமா 3 லட்சம் கோடி வருமானம் வந்திருக்கான். 3 லட்சம் கோடி வருமானம் வந்து இந்தியாவுக்கு பட்ஜெட்டே போட தேவையில்லை. என்ன மாதிரி கடவுள் பேரை சொல்லிட்டு காவி துணியை போட்டிட்டு வாயை திறந்தா போய் அவமானமா இருக்கு. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வே பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்துவோம். இந்த அரசு வந்து அரசியலுக்காக இதை தடுக்குது, மக்களும் மாணவர்களும் இதை விரும்புகிறாங்க, அதனால் நாங்கள் வந்து கையெழுத்து இயக்கம் நடத்தி 1 கோடிக்கு மேலான கையெழுத்தை வந்து ஜனாதிபதிகிட்ட அளிப்போம் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் சொன்னார். அதன்படி கையெழுத்து இயக்கம் தொடங்கியாச்சு. தமிழிசையும் இங்கே சென்னையில் நடத்துனாங்க. அது மாதிரி தொடங்கியாச்சு. நேற்று செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் தொடங்கிய 36 மணி நேரத்தில் 2 லட்சம் பேர்கிட்ட நம்ம கையெழுத்து வாங்கிட்டோம் அப்படின்னாரு. எல்முருகனும் 7 லட்சம் பேர்கிட்ட வாங்கிட்டோம், இணையதளம் மூலமாக 2 லட்சம், அது இல்லாமல் நேரிலே சில பேர் கையெழுத்து போட்டுருக்குறாங்க. ஆதரவு வந்து இப்போ அதிகமாக வருது. இதுக்கு எனக்கு எப்போவுமே என்னென்னா, நம்ம வடிவேல் வந்து சினிமாவில் நடிக்கலேன்னு ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் இல்லைன்னா பரவாயில்லைங்க, அவர் இல்லாத இடத்த நாங்கள் நிரப்புறதுக்கு 3-4 பேர் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எச்ராஜா, நம்ம பாரதிய ஜனதாவுடைய தலைவர், தமிழிசை, எல்முருகன், இவங்கெல்லாம் வந்து 4 பக்கமும் 4 கால் ஷீட் போட்டு வடிவேலோட இடத்த வந்து நிரப்புறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பொதுவாக ராஜவேல் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்தா அந்த காலத்தில் என் குழந்தை டாக்டர் ஆகணும், என் குழந்தை போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், என் குழந்தை வந்து கலெக்டர் ஆகணும் அப்படின்னு தான் எல்லோரும் விரும்புவாங்க. ஆனால் நம்ம அடாவடி பாரதிய ஜனதா தலைவருக்காக இருப்பாருங்க, அவருடைய நடவடிக்கை, ஆணவம், திமிரு, மொழி இதெல்லாம் பார்த்தா ஜென்மத்திலையும் குழந்தைங்களை ஐபிஎஸ் படிக்க வைக்கக்கூடாதுன்னு நினைப்பான். இப்படிலாம் வந்து ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்து இருக்கிறத விட பேசாமல் 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸோடு நிறுத்திட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைப்பான். இந்த தமிழிசை இருக்கு பாருங்கள், குமரி அனந்தனுடைய வாழ்நாளில் வந்து அவர் வாழும் காலத்திலே அவமானப்படுத்துறதுக்குன்னே பிறந்திருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்துக்கிட்டு ஒரு சட்டவிரோதமாக வந்து நான் கையெழுத்து வாங்க போகிறேன்னு சொல்லி சட்டவிரோதமாக போய் கும்பலை கூட்டி ஒரு பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற இடத்துல 4 கான்ஸ்டபிள் சுத்து போட்டு நிற்கிற இடத்துல நடுமத்தில் எப்படி நிற்கிது. அங்கேருந்து கலடா பண்ண ட்ரை பண்ணுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் இத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், ஒரு தீவிரவாதி போல் எல்லோரும் வந்து சுற்றிட்டு நிற்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கையெழுத்து வாங்குறோம், நான் வந்து நீங்கள் கையெழுத்து வாங்குறதுக்கு என்ன பண்ணுறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க? இந்த அம்மாவை பார்த்தா யாருக்காவது டாக்டர் ஆகணும்னு ஆசை வருமா? அரசியல் பேராசையினுடைய அடையாளம் தமிழிசை. வாழும் காலத்தில் குமரி அனந்தனை கொச்சைப்படுத்தி கொண்டிருப்பவர் தமிழிசை. தமிழிசைன்னு அவர் என்னைக்கு பேர் வச்சாரோ குமரி அனந்தன் வந்து வாழ்நாளில் மறக்கவே மாட்டார். தமிழிசை அவர்கள் வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, அந்தளவுக்கு இருக்காங்க, கையெழுத்து வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்க. தமிழுக்கு ஒரு பிரச்சனைன்னா முதல்ல உயிரை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறவன் பாஜகக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை போராட்டங்கள் வந்து தமிழுக்காக பாரதிய ஜனதா பாடுபட்டுருக்கு. சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ காசு கொடுக்கும்போது தமிழுக்கு ஏன் கொடுக்கலன்னு யாராவது ஒருத்தங்க கேள்வி கேட்டிருப்பாங்களா? சமஸ்கிருதத்துக்கு நீங்கள் இத்தனை கோடி செலவு செய்கின்ற நீங்கள் கீழடிக்கோ தொல்லியல் துறைக்கோ தமிழ் சம்பந்தப்பட்ட எதற்குமே நீங்கள் நிதி உதவி வழங்காதது ஏன் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்க பாரதிய ஜனதா கட்சி யாருக்கு கேள்வி கேட்டிருக்காங்க? அதனால் நான் சொன்ன மாதிரி என் பிள்ளை டாக்டர் ஆகணும்னு நினச்சா தமிழிசையை நினச்சி மறந்துடணும். ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டு போதுங்க. ஒரு பிள்ளை மனுஷனாவே போகக்கூடாதுன்னு நினச்சின்னு வச்சிங்க, எச்ராஜாவை பார்க்கணும். மனிதத்தன்மை இல்லாமல் தங்களுடைய சுயநலத்திற்காக தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாய்மொழியை விற்கின்ற வேலையை பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்கள் கையில் எடுத்திருக்காங்க. அதாவது நீங்கள் சொல்கிறீங்க 2 மணி நேரத்தில்
7 லட்சம் பேர் கையெழுத்து போட்டாங்க, 1 லட்சம் பேர் கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து யார்கிட்ட வாங்கினீங்க? கையெழுத்து யார்கிட்ட வாங்கினீங்க? மக்கள்கிட்ட தான். மக்கள்ன்றது யாரு? இப்போ அரஸ்டான இடத்துல பாருங்க, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சாக்லேட் கொடுத்து போய் கையெழுத்து கேட்குறீங்க. அவமானமா இல்லை? அவங்களுக்கு என்ன தெரியும்? அவன்கிட்ட போய் நீங்கள் படிக்கணுமான்னு கேட்டாவே படிக்கூடான்னு கேட்பான் பையன். ஏன்னா லீவு தான் அவனுக்கு முக்கியம். நாட்டில் யாராவது ஒரு தலைவர் இறந்து போய் லீவ் விட்டாங்கன்னா ஸ்கூல்லேருந்து குதிச்சிட்டு ஓடுவான். அவன்கிட்ட போய் ஹிந்தி மொழி படிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னு கையெழுத்து போடுன்னு சொன்னோடனே அதை வந்து அவன் ஆஹா எனக்கு ஹிந்தி தான் உலகத்திலே சிறந்த மொழி நான் கையெழுத்து போட்டான். சாக்லேட்டு கொடுத்து கையெழுத்து வாங்குறீங்க. கேவலமாக இல்லை? ஒரு கையெழுத்து இயக்கம் உண்மையாக இருக்கணும்னு வச்சுங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்கணும்? ஒரு அடையாளத்தோட, ஆதார் அட்டையோட, ஃபோட்டோவோட வாங்குங்க. அது ஒரு நேர்மையான பிரச்சாரம். அதை விட்டு ராமசாமி குப்புசாமின்னு கையெழுத்து நீங்களே போட்டுக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? ஒருத்தர் 1 லட்சங்கிறாரு, ஒருத்தர் 7 லட்சங்கிறாரு. இதே வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் என்ன பேட்டி கொடுத்தாரு? குஜராத்திலிருந்து வடநாட்டிலிருந்து வருவர்களுக்கெல்லாம் ஒரு மொழி தான் தெரியுன்னார். அப்போ பீகாரில் பிறந்தவனுக்கு ஒரு மொழி தெரிஞ்சால் போதும், உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தவனுக்கு ஒரு மொழி தெரிஞ்சால் போதும், மற்ற மாநிலங்களில் இருக்கிறவனுக்கு ஒரு மொழி தெரிஞ்சால் போதும். தமிழ்நாடு என்பது ஆங்கிலத்தை கற்றுக்கொண்ட காரணத்தால் உலகத்தினுடைய எல்லா எல்லைகளும் இருக்கின்றது வந்து இன்னைக்கு செய்தி. சந்திரபாபு நாயுடு என்ன பேசுகிறாரு? அவர் பாரதிய ஜனதா கட்சி கூட அலையன்ஸில் இருக்க 10 மொழிகளும் கற்றுக்கலாம். 10 மொழி கற்றுங்கன்னு சொல்கிற இடத்துல என்ன சொல்கிறாரு? அதே நேரத்தில் ஆங்கிலம் கற்றுக்கொண்ட காரணத்தால் உலகத்தில் இருக்கின்ற எல்லா தலைமை பொறுப்புகளிலும் தமிழர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு செய்தி இருக்குது. வட இந்தியாவிலேருந்து போய் ஃபாரினுக்கு போனவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சட்டவிரோத குடியேற்றத்தில் கையில் காலில் விலங்கு மாட்டிக்கிட்டு திருப்பி வருவான், அல்லது ஒரு உணவகம் நடத்துபவனாக வேறு ஏதோ தொழில் செய்வனாக இருப்பான். ஆனால் அரசாங்க அளவில் வேலைகளில் இருந்து கொண்டு அந்த அரசியலை தீர்மானிக்கின்ற இடத்துக்கெல்லாம் யார் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் போயிருக்காங்க. இன்றைக்கி வந்து பிரமிளா ஜெயபால் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஒரு அரசியல்வாதி இல்லையா? கமலா ஹாரிஸ், சுந்தர் பிச்சை, உஷா சில்கூரி எல்லாரும் தென் மாநிலங்களிலிருந்து சென்றவர்கள் அரசியலை தீர்மானிக்கிற இடத்துக்கு எதுக்கு வராங்க? படிக்க போனாங்க. மொழியினுடைய அடிப்படையில் மொழியில் வந்து பாண்டியத்தை பெற்ற காரணத்தால் அவங்களுக்கு சில பதவிகள் கிடைக்குது. இப்போ கமலா ஹாரிஸ் வந்து பிராமணராக இருந்தாலும், சுந்தர் பிச்சை பிராமணராக இருந்தாலும், உஷா சிலுக்குரி பிராமணர்களாக இருந்தாலும் அவங்கெல்லாம் 3 மொழி கற்றுக்கிட்டு எனக்கு இந்தியாவில் வேலை இருந்தால் போதுன்ட்டே போல. கடந்த நிகழ்ச்சியில் நான் கேட்டேன்ல, உங்களுக்கு தான் எல்லா மாநிலத்தினுடைய கதவுகளும் திறந்து இருந்தது. நீங்கள் ஹிந்தி படிச்சுட்டு போக வேண்டியதானே? மகாராஷ்டிராவில், உத்தரப்பிரதேசில், பீகாரில் போய் உங்களுடைய திறமையை காமிங்க. ஏன் நீங்கள் மட்டும் அமெரிக்கா ஓடுறீங்க? அப்போ ஆங்கிலம் தெரிந்த காரணத்தால் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கின்ற நீங்கள் சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னான்னு சொன்னேன். இப்போ உலகத்தில் இருக்கின்ற தலை சிறந்த நிறுவனங்களுடைய தலைவர்களாக மாறுகின்ற அளவிற்கு தமிழர்கள் இருக்கிறார்கள். திறமையினுடைய அடிப்படையில் அவர்கள் வந்து செயல்படுகிறார்கள். அதற்கு காரணமாக இருப்பது ஆங்கிலம் இல்லையா? அப்போ தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறோம்? இருமொழி கொள்கை எங்ககிட்ட இருக்குது. ஹிந்தி வேணும்னா அவன் படிச்சுக்கிறான், கொண்டு வந்து திணிக்காதன்னு தானே சொல்கிறோம். நம்ம இதை நீ படித்தாதான் நாங்கள் வந்து பணத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு மத்திய அமைச்சர் எப்படி பிளாக்மெயில் பண்ண முடியுன்றதான் எங்கள் கேள்வி. யாராவது வந்து இந்தி ஒழிகை எங்கள் ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டா இருக்காங்க. நிறைய தரவுகள் கொடுத்துருக்கோம். ஒரு மொழியை திணிக்கின்ற பொழுது ஒரு நாடு எப்படி துண்டாடப்படும். பங்களாதேஷ் பற்றி பேசியிருக்கோம், ஸ்ரீலங்காவை பற்றி பேசியிருக்கோம், கனடாவில் என்ன நடக்குதுன்னு பேசியிருக்கோம், ஸ்பானிஷில் என்ன நடக்குதுன்னு பேசியிருக்கோம். எல்லா இடங்களிலும் மொழியை திணிக்கின்ற பொழுது, மொழியை முதன்மைப்படுத்துகின்ற பொழுது இன்னொரு மொழியை நீங்கள் அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. இது ஹிட்லருடைய சித்தாந்தம். இதை துணை குடியரசுத் தலைவர் பேசுகிறாரு, இது ஆர்எஸ்எஸ் பேசுது. சரி, இந்தியை நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லும்போது அரசியலமைப்பு சட்டம் வந்து அதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கான்னு பார்த்தா இல்லை. 22 அலுவல் மொழிகள் வச்சிருக்கு. அஃபிஷியல் லாங்குவேஜாக வச்சுருக்க ஒழிய நேஷனல் லாங்குவேஜே கிடையாது. தேசிய மொழி என்ற ஒன்றே கிடையாது. இந்தியனுடைய வரலாறு என்னன்னு 4-5 வாட்டி நம்ம பேசியிருப்போம். 600-700 வருடங்கள் வரலாறு கொண்ட ஒரு மொழி. இந்துஸ்தானிய மொழியும் பாரசீக மொழியும் ஒன்றாக கலந்ததற்கு பின்னால் கலந்த கலப்பாக இருந்து இந்துஸ்தானி மொழி உருதோட கலந்த மொழி. உருதுவோடு இருந்த இந்துஸ்தானத்தோடு சேர்ந்த சமஸ்கிருதத்தோடு சேர்ந்த கலப்பு மொழி இந்தி. இந்த கலப்பு மொழி இந்தியாக வருவதற்கு முன்னால் அது இருந்த மொழி வந்து கரிபோலி. டெல்லியை சுற்றி இருந்த பகுதிகளில் கரிபோலியாக இருந்த மொழி தான் பின்னாடி இந்தியா மாறுது. சமஸ்கிருதத்தினுடைய கலப்பும் உருதுனுடைய கலப்பும் பெர்ஷியாவினுடைய கலப்பு பாரசீக மொழி கலப்பு இதெல்லாம் சேர்ந்து தான் இந்திய வந்து கடைசியில் வந்து நிற்கிது. இந்த சமஸ்கிருதத்துக்கே மூலமொழியாக இருந்தது பாலி மொழியும் பிராகிருதமும். அப்போ இந்த பிராகிருதம் பாலிமொழி எல்லாம் இருக்கின்ற சமஸ்கிருதம் 20,000 பேர் 30,000 பேர் பேசுகிற மொழின்றீங்க, தேவ மொழின்றீங்க.
கோயிலுக்குள்ளார போனால் நானும் கடவுளை வந்து QR கோடில் பேசுகிற மொழி அது, எனக்கு அவருக்கு உள்ள சிம் கார்டுக்கு மட்டும்தான் கனெக்ஷன் கிடைக்கும்னு சொல்கிறீங்க. அதை நாங்கள் வந்து உச்சரிக்கக்கூடாதுங்கிறீங்க, நாங்கள் படிக்கக்கூடாதுங்கிறீங்க, நாங்கள் தெரிஞ்சிக்கக்கூடாதுன்றீங்க. கருவறையில் வந்தால் எங்களுக்கு வந்து உரிமை இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிற எல்லா திட்டத்துக்கும் ஏன் சமஸ்கிருதத்தில் பேர் வைக்கிறீங்க? அந்த சமஸ்கிருதம் தேவமொழின்னு சொல்லி தானே எங்களை தடுக்கிறீங்க. எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லிங்க. இல்லை, அப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற அத்தனை திட்டங்களுக்கும் சமஸ்கிருதத்தில் பெயர் வைப்பதனுடைய காரணம் என்ன? இந்தி பேரே கிடையாது. அப்போ சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டு வந்து ஒரு மொழியாக்குவதற்காக RSSனுடைய திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி நடத்துவதற்கு மற்ற மாநிலங்களை அழிப்பதற்கு மட்டும் இல்லாமல் மற்ற மொழிகளையும் அழிக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. இந்த இடத்துல முதல்வர் ஸ்டாலின் எடுத்திருக்கிற முயற்சி என்பது எல்லா மாநில மக்களும் ஒன்றா சேர்ந்து பேசுங்க அப்படின்றது வந்து அந்த இதுக்காக வந்து கேட்டுட்ருக்கோம், பாராளுமன்ற தொகுதி சீரமைப்புக்காக. ஆனால் அது மொழி சார்ந்தும். இப்போது நீங்கள் வந்து பாருங்கள், முதல்வர் கூட ஒரு அறிக்கையில் சொல்லியிருப்பாங்க, அது உண்மையும் கூட. அதாவது இந்த இந்தி மொழியை திணிக்க முயற்சித்தின் காரணமாக எத்தனை மொழிகள் வந்து அழிஞ்சு போயிருக்கு இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 140 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஆயிரக்கணக்கான மொழிகள் உண்டு. இப்போ இந்த RRRனு ஒரு படம் வந்தது இல்லை, அந்த RRRனு ஒரு படம் வந்தப்போ நான் ஒரு செய்தியில் நான் உள்ளே சொல்லியிருப்பேன். அந்த படத்தில் வருகின்ற கோண்டு இன மக்கள் இருக்காங்க பாருங்கள், அந்த கோண்டு இன மக்கள் வந்து திராவிட வம்சத்தில் வந்தவர்கள். அவர்களுக்கும் திராவிட மொழி குடும்பத்தில் வந்து ஒரு பங்கீடு உண்டு, பங்களிப்பு உண்டு. அப்போ திராவிட இனமாக பிரிந்திருக்கின்ற எல்லாருக்கும், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு, கோண்டு இன மக்கள் வரைக்கும் ஒரிசாவில் கூட அந்த இனம் இருக்குது இல்லையா? இப்படி எல்லோருக்கும் தொடர்புடைய ஒரு விஷயத்தில் வந்து ஒரு மொழியை கொண்டு வந்து ஒரு நாட்டை எப்படி உருவாக்க முடியும்? இவங்களுடைய லட்சியம் தான், ஒரு மொழி, ஒரு நாடு, ஒரு தேர்தல், ஒரு பிரதமர் என்ற பெயரில் ஒரு அதிபர், ஒரு பிரதமர் என்ற பெயரில் ஒரு அதிபர் இல்லையா? அமித்ஷா வந்து கிண்டல் பண்ணுறாராம், நீங்கள் வந்து பொறியியலையும் மருத்துவத்தையும் தமிழில் கொண்டு வாங்கன்ட்டு. இந்த முயற்சியெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்து ரொம்ப நாளாகுது, அமித்ஷாவுக்கு தெரியாது. ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா நீங்கள், இவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து இதை வந்து மிக பிரபலமாக இந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டிருப்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற பிராமணர் அல்லாதோர்களை வைத்து கொண்டு நடத்துகின்ற இந்த பிரச்சாரத்தை பின்னால் இருந்து இயக்குபவர்கள் பிராமண கூட்டம். அவர்கள் பாரதிய ஜனதாவை விட RSSக்கு சேவகம் செய்வதற்காக தமிழ்நாட்டை இரத்தக்களரியாக யுத்தக்களமாக மாற்றுவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டிலேருந்தே தருதலை தடிங்களை வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த தருதலை தடியர்களுக்கு வந்து என்ன தெரியறதில்லைன்னு கேட்டிங்கன்னா, நாம் நமது நாட்டில் இந்த நேரத்தில் நம்மளுக்கு மொழிக்கு எதிரான ஒரு யுத்தத்தை நம்ம வச்சுக்கிட்டே நடத்துகிறாங்கன்றது வந்து இவங்களுக்கு தெரியல. என்ன கையெழுத்து யார்கிட்ட போய் வாங்குறீங்க? சாக்லேட் கொடுத்த கதையெல்லாம் வந்துருச்சு இல்லை, பள்ளிக்கூடத்தினுடைய மாணவர்கள்ட்ட போய் கையெழுத்து வாங்குறீங்க, வெக்கமாக இல்லை? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திருவள்ளூரில் அதிமுக முன்னாள் MLA கட்சி விட்டு நீக்கிறாங்க, எடப்பாடி. கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, என்னை வற்புறுத்தி கேட்டாங்க, கையெழுத்து போட்டாங்கன்றார். வற்புறுத்தி எப்படிங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன படிச்சிருக்காரு அவர்? அந்த விதத்தில் எடப்பாடியை பாராட்டணும், உடனே ஒரு நடவடிக்கை எடுத்த வரைக்கும் நம்ம பாராட்டணும். அப்போ அதிமுகவும் இதை எதிர்க்கிறது. இப்போது எல்லா உயர்நீதிமன்றங்கள்லேயும் வந்து அந்த மாநிலத்தினுடைய மொழி வேணும்னு நம்ம கேட்குறோம். கலைஞர் உயிரோடு இருக்கும்போது நீதியரசர் AR லட்சுமணன் வந்து அதை பதிவு பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் தமிழ் வேணும்னு சொல்கிறதுக்கு வந்து சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும், அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னார். காங்கிரஸே அதை தடுத்துக்கிட்டு இருந்தது. இன்னை வரைக்கும் அந்த கோரிக்கை இருக்குது. ஆனால் இன்றைக்கி எல்லா நீதிமன்றங்கள்லேயும் கோர்ட் எப்படி நடக்குதுன்றது வந்து காணொலி காட்சிகளில் வந்து நீங்கள் உள்ளே போய் பார்க்க முடியும். வட இந்தியாவில் நடக்கின்ற பல நீதிமன்றங்களில் பாருங்கள், அந்த தாய்மொழியில் வந்து சர்வசாதாரணமாக வந்து இங்கே சரளமாக கேஸ் நடத்திட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் அப்படி ஒரு நிலைமை வரல. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழில் பேசுனா என்னோ வந்து தாழ்வு மனப்பான்மை இருக்குது நீதியரசர்களே நினைக்கிறாங்க. ஆனால் பல நீதியரசர்கள் இன்றைக்கி சர்வசாதாரணமாக தமிழில் வந்து வழக்காடுவதற்கு அனுமதிப்பதும், தமிழில் பேசுவதும், உரையாடுவதும், கேள்விகள் கேட்பதுமாக தமிழ் உணர்வு உள்ள நீதியரசர்கள் நிறைய பேர் வந்தாச்சு. அந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கேயும் வந்து சரிவிகிதத்தில் இல்லாமல் சமூக நீதிக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மட்டும் நீதியரசர்களாக கொண்டு வரணும்னு நினைக்கிறான். அதனால தான் அலகாபாத்தில் போய் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து அங்கே ஒரு கருத்தை சொல்கிறார் ஒரு நீதிபதி. இவங்க ஃபில்லப் பண்ணுறது வந்து எல்லாமே கவனமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இவங்க ஆளுங்களாக போட்டு ஃபில்லப் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைனா இந்த சோகோவோட வேம்புக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சோகோவோட வேம்பு இருக்காரு, அவர் வந்து ஹிந்தி கற்றுக்கிட்டதால் தான் எங்கள் ஆளுங்க எல்லா மாநிலத்திலும் போய் வேலை செய்கிறான்றார். இந்த சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கான்ல,
அவன் ட்ரெயினில் ஏறி படுத்தானா பல மாநிலங்கள் சுற்றிட்டு வருவான். அப்படி பார்த்தா டூரிஸ்ட் கைடு கொடுக்கு தான் 25 மொழி தெரியுது. மகாபலிபுரத்தில் போய் அந்த பாசிமணி விற்கிறான்ல பையன், அவன் ரஷ்யன் பேசுவான். அதுக்காக ரஷ்ய மொழி தேவையான அது பழக்கத்தில் வருவது. ஒரு வழக்காடு மொழியாக இருப்பதற்கு உண்டான தகுதி ஒரு மொழிக்கு வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் அனுமதி கொடுத்திருக்கின்ற 22 அலுவல் மொழிகளில் நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க? பாராளுமன்றத்தில் தமிழில் கேள்வி கேட்கலான்னு குமரி அனந்தன் போராடியிருக்காரு. மணி ஆர்டர் ஃபாரம் வந்து தமிழில் வேணும்னு குமரி அனந்தன் போராடியிருக்காரு. அவருக்கு பிறந்த ஒன்று தான் கையெழுத்து வாங்குறேன்னு சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே அதுக்கிட்ட இந்த பதவியை பிடிங்கிட்டாங்க. இனிமேல் ஏதாவது ஒரு இடத்துல அந்த தலைமை பதவியாவது வருவோன்றதுக்காக தமிழிசை தமிழுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் கர்நாடகாவில் சென்று ஐம் ப்ரௌட் கன்னடிகா என்று பேசிக்கிட்டு வந்தவர் தான் இங்கே வந்து இந்தியை நாங்கள் திணிக்க மாட்டோம். இது இந்தியை திணிக்கிறது இல்லை. இந்தி தவிர வேறு மொழியே இல்லைன்னு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அவருக்கு வேறு வழி கிடையாது. இந்த 3 மொழின்னு சொல்கிற எவ்வளோ பெரிய திருட்டுத்தனம் கேட்டிங்கன்னா, 3வது மொழியாக எதை வேண்டுமானாலும் வச்சுக்கன்னு சொல்கிறேன் இல்லை. ஆமாம், அந்த பட்டியலில் இருக்கிறது எது வேணாலும். உத்தரப்பிரதேசத்துலேயும் பீகார்லேயும் வந்து எந்தெந்த ஸ்கூலில் தமிழ் சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு முதல்ல சொல்லுங்கள். அவனுக்கு கேட்டால் ஒரு மொழி போதுன்றீங்க. ஏன்னா அவன் மத்திய அரசு தேர்விலிருந்து ஐஏஎஸ் தேர்விலேருந்து எதுவாக இருந்தாலும் அவன் நேராக ஹிந்தியில் எழுதுவான் இல்லையா? தமிழில் எழுதுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ண மாட்டீங்க. ஐஏஎஸ் வரைக்கும் இன்றைக்கி தமிழில் எழுதலாம். இதெல்லாம் ஒழிப்பாங்க. ஒரு மொழியை அழிப்பதன் மூலமாக ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வருவதற்காக, ஒரு சித்தாந்தத்தை அழிப்பதற்காக தென்னாட்டினுடைய எல்லா அடையாளங்களையும் அழிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற பல கலாச்சார அடையாளங்கள் கொண்ட எல்லா மொழிகளையும் அழிக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். அந்த ஒற்றை மொழியை கொண்டு வரது தான் எங்களுடைய ஒற்றை சிந்தனையாக இருக்குமானால் இந்தியா வந்து உடைபடுவதை யாராலும் தவிர்க்க முடியாது. அதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸும் தான் பொறுப்பேற்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. இது தொடர்பாக இந்த தென் மாநிலங்கள் கூட்டுக்குழு அமைக்கணும், அந்த எம்பிக்கள் கூட்டுக்குழு அமைக்கணும் அப்படிலாம் பேசப்பட்டது. அதில் அப்புறம் கடிதம்லாம் எழுதினார். இப்போ ரேவந்த் ரெட்டியும் தெலுங்கானா முதலமைச்சர் அவர் சொல்கிறாரு, தொகுதி மறுசீரமைப்புங்கிற பேரில் பாஜக பழி வாங்குது தென் மாநிலங்களை அப்படின்னு சொல்கிறாரு. இது முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அந்த முன்னெடுப்புக்கு யாரும் குரல் கொடுக்கல, யார் முதல்ல குரல் கொடுப்பா அப்படின்லாம் எல்லோரும் பேசப்பட்டு வந்தப்போ இப்போ அவர் அந்த கருத்தை பதிவு. ரேவந்த் ரெட்டி இதை பதிவு செய்வதற்கு முன்னால் ரொம்ப நேர்மையாக நம்ம ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும். அதாவது மத்திய அரசு கொண்டு வந்த மக்கள் தொகை பெருக்கம் இருக்கு இல்லையா, அதை கட்டுப்படுத்துவதற்கு ஒன்றிய அரசு எடுத்த எல்லா நடவடிக்கைகளையும் பின்பற்றது தென் மாநிலங்கள், குறிப்பாக கேரளா, அடுத்தது தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா. நம்ம ஒரு நிகழ்ச்சியில் ஏற்கனவே பேசியிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சந்திரபாபு நாயுடு இந்த முறை முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அவர் கொடுத்த அறிக்கையில் வந்து ஒன்று, அதிகமாக குழந்தை பெற்றுக்கணும். காரணம் என்ன? விகிதாச்சார அடிப்படையில் நம்முடைய உரிமைகளை நாம் இழக்கப் போகிறோம்னு முதல்ல பேசினவர் சந்திரபாபு நாயுடு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கின்ற சந்திரபாபு நாயுடு முதல்வராக பதவியேற்ற உடனே வெளியிட்ட அறிக்கைகளில் ரொம்ப முக்கியமான அறிக்கை இது. அப்படி சொன்னவர் இப்போ ஒன்றும் குரல் கொடுக்கலையா? அந்த நேரத்தில் நம்முடைய முதல்வர் அவர்களும் அதை பற்றி பேசினாங்க, ஸ்டாலின் அவர்களும் அதை பற்றி பேசியிருந்தார். நான் என்னோட நிகழ்ச்சியில் அதை பதிவு பண்ணேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்ச பிற்பாடு சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் இருந்தாலும் கூட மழுப்புறார். அந்த இடத்துல ஏன் மழுப்புறாருன்னா, அவர் பேச முடியாத இடத்துக்கு வந்துட்டார். ஏன்னா அவருக்கு பின்னாடி ரெடி ஆகிட்டு இருக்கு ஒரு கத்தி, பவன் கல்யாண் கத்தி ரெடியாக இருக்குது. ட்ரம்ப்புக்கு பின்னாடி எப்படி எலான் மஸ்க்கு கத்தி இருக்கோ, அந்த மாதிரி சந்திரபாபு நாயுடுக்கு பின்னாடி பவன் கல்யாண் கத்தி இருக்குது. அதாவது அவர் எளிமையினுடைய சின்னம் போர்வை போத்திட்டு போனதை பார்த்து மோடியே கேட்குறேன், என்ன இவ்வளோ எளிமையாக இருக்கீங்கன்னு, இமயமலைக்கா போக போகிறீங்கன்னு கேட்டு. இவங்கெல்லாம் இமயமலைக்கு போகிறாளா? இமயமலைக்கு போனால் இவங்கெல்லாம் சாமியாருக்கு எடுத்துகிட்டு வந்துடுவான். யார் உண்மையான சாமியார்னு தெரியாது. அப்போ சந்திரபாபு நாயுடு பேசுறதுல வந்து 1000 அர்த்தம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ரொம்ப பாதிக்கப்பட போகிறது கேரளா. அதாவதுங்க, இவங்க கொண்டு வர ஒரு திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிய பாராளுமன்ற கட்டிடம் திறப்பு விழா நடத்தும் போதே 800க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து அங்கே இருக்குது. அதை பின்னாடி 1000 கொண்டு போகிறான். அப்போது ஒரு நாடு என்பது பன்முகத்தன்மை கொண்ட, பல கலாச்சார அடையாளங்கள் கொண்ட, பல மொழிகள் கொண்ட ஒரு இடமா இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து தொகுதி பெரும்பான்மையை வந்து ஒரு பக்கம் ஒதுக்கிக்கிட்டு விகிதாச்சார அடிப்படையில் ஒன்றை குறைக்கும் போது ஒரு நாட்டை 2 கூறாக பிரித்து அழிப்பதற்கு உண்டான ஏற்பாட்டை நீங்கள் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். இப்போ உதாரணமாக அறுதி பெரும்பான்மை வரணும்னு வச்சுங்க, 800ல் 400க்கு மேலே வந்தால் போதும் இல்லை, அந்த 400 வட மாநிலங்களே வந்து சரி செஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது, தென் மாநிலங்கள்லேருந்து போகிற அந்த 150 எம்எல்ஏக்கள் 150 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கான்ல, அவன் வந்து வேஸ்ட் பேப்பர் ஆயிடுவான், அவன் தேவையே இல்லை.
800 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அளவுக்கு 880 வரைக்கும் நீங்கள் கொண்டு போயிட்டு அதில் கிட்டத்தட்ட 500க்கு மேலே வட இந்தியாவுக்கு நீங்கள் வந்து 600-700 ஒதுக்கிக்கிறீங்க. அப்போ தென் மாநிலங்களுக்கு எவ்வளோ வருது? ஒடிசாவும் சேர்த்து எடுத்துங்க. ஒடிசா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா எல்லாம் சேர்த்தா ஒரு 170-180 சீட்டு தான் வரும். இந்த 170-180 சீட்டு எங்களுக்கு வேண்டாம் என்று நீங்கள் சொல்லுகின்ற மொழியே தென்னிந்தியா என்பது எங்களுக்கு தேவையில்லை. இதுதான் அதில் இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான அணுகுமுறை. தென்னிந்தியா என்பவங்களுக்கு 2வது பட்சம். இந்த நாடு என்பது எங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய பங்களிப்பு தேவையில்லை. உங்களுடைய விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தேவையில்லை. நாங்கள் கும்பமேளாவை காட்டி, ராமர் கோயிலை காட்டி, பாரத் மாதா கி ஜெய் சொல்ல வச்சு பாயங்களை மட்டுமே எதிரிகளாக காட்டி நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். மாட்டை காமிப்போம், கோமியத்தை காமிப்போம், இல்லைனா மாட்டுக்கறி எடுத்துகிட்டு போனான்னு போட்டு அடிப்போம். இது எங்களுக்குள்ளே நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னால் தென் மாநிலங்களிலிருந்து செல்லுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேவையே இல்லை. அது எந்த கட்சியாக இருந்தாலும். பாரதிய ஜனதாவுக்கு வந்து நாளைக்கு கர்நாடகாவிலேருந்து 30 சீட்டு கொடுத்தா கூட தேவையில்லை. இப்போ ஒரு கேள்வி கேட்பான், காங்கிரஸ் வலிமையாக இருந்தால் வட மாநிலங்களில் வந்து அந்த 500 சீட்டை வந்து அவங்க ஜெயிக்கக்கூடாதா? இண்டி கூட்டணி அதிகமான தொகுதிகளை வந்து பெறக்கூடாதான்னு கேட்பீங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ராகுல் காந்தி மேலே என்ன பொய் கேஸ் பண்ணலாம், எப்படி வந்து பாராளுமன்றத்திலேருந்து வெளியில் அனுப்பலாம், வலிய குரல் கொடுக்கின்ற மொஹுவா மைத்ரா போன்றவர்கள்ட்ட வந்து எப்படி பதவியை பறிக்கிறது என்று பேசுகின்ற பொழுது தென் மாநிலங்களுடைய எண்ணிக்கை குறைவது என்பது மட்டும் முக்கியமல்ல, தென் மாநிலங்கள் துண்டாடப்படும். இந்தியா என்பது, தென்னிந்தியா என்பது தேவையற்ற ஒரு நிலப்பரப்பாக இருக்கும். சரி சொல்லுங்க, பிரித்து கொடுக்க போகிறதில்ல. ஆனால் வசூல் பண்ணுறது மட்டும் ஏன் எங்கேருந்து அதிகமாக வாங்குறீங்க? நிதி பங்கீடு வரிகள் என்று வருகின்ற பொழுது இந்த தென் மாநிலங்கள் கொடுக்கின்ற பங்கு எவ்வளவு? அன்றைக்கு மட்டும் நிர்மலா சீதாராமனுக்கு இனிக்குது. திருப்பி வந்து ஏன் கொடுக்கலன்னு கேட்டால் பாராளுமன்றத்தில் வந்து அது என்ன, அது ஒரு பேயாட்டம் ஆடுது, ருத்ரதாண்டவம். எவ்வளோ பெரிய ஆணவங்க. ஒரு தேர்தலில் நின்று ஜெயிக்காமல் புறக்கடை வாயில் வழியாக உள்ளே வந்து உட்கார்ந்துக்கிட்டு அது பேசுகிற மொழியும் ஆடுற ஆட்டமும். இன்றைக்கி வந்து வருமான வரி சட்டத்தில் சீர்திருத்தங்கள் கொண்டு வராங்க. வருமான வரி சட்டத்தில் கொண்டு வர சீர்திருத்தம் மூலமாக எல்லாரையும் நீங்கள் வந்து இனிமேல் கண்காணிக்கலாம். உங்களுடைய இமெயிலிருந்து உங்களுடைய சோஷியல் வெப்சைட்டோட அக்கௌண்ட் வரைக்கும் அவங்க உள்ளே வரலாம். ஏற்கனவே QR கோடில் இளநீ வாங்கினாலும், வடை வாங்கினாலும், மசால் வடை வாங்கினாலும், டீ வாங்கினாலும் இப்படி பே பண்ணுங்கள், இப்படி பே பண்ணுங்கன்றான். இந்த அக்கௌண்ட்டெல்லாம் எடுப்பான். இவ்வளோ பணம் நீங்கள் செலவு பண்ணிடுங்க, அப்போ வருமானத்துக்கு கணக்கு கொடுங்க. ஒரு சாதாரணமாக ரோட்டில் சூப் விற்றுட்டு இருக்காருல, பார்க் பக்கத்தில் அருகம்புல் ஜூஸ் அது இதெல்லாம் விற்கிறாருல, அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா வருமானம் வருதுன்னு வச்சிங்களேன். மாதம் 30,000 ரூபா அதில் காட்டும். இதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது காசு வாங்கி முதலீடு போட்டு அதுக்கு செலவு பண்ணி கார்பரேஷன்காரனுக்கு கமிஷன் கொடுத்துட்டு டிராஃபிக் போலீஸுக்கெல்லாம் கமிஷன் கொடுத்துட்டு தான் நடத்துவார். ஆனால் வாங்குறவங்க பூரா செல்ஃபோன் மூலமாக பே பண்ணுறான். அப்போ அவருக்கு மாதம் ஒரு 1 லட்ச ரூபா வருமானம் வருதுன்னு கேளுங்க. அவரும் வருமான வரியினுடைய உள்ளே வருவார். ஆனால் அவருடைய செலவுகளுக்கு அவர் கணக்கு சொல்ல தெரியாது. இப்படி ஏழை எளிய மக்கள்கிட்ட சுரண்டி கொள்ளடிச்சு தமிழ்நாடு, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லேருந்து வரியை வசூலிச்சுக்கிட்டு, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் வரியை வசூலிச்சுக்கிட்டு, தென் மாநிலங்களை பொறுத்தவரை நாங்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துவோம் என்பதே இந்தியாவை துண்டாடுகின்ற ஒரு முயற்சி. இதில் இப்போ இந்த ஸ்டாலின் வந்து 7 மாநிலங்களுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கார் இல்லையா, இவங்க என்ன நினச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டோட முடங்கிடுவார், அவருக்கு வந்து அகில இந்திய அரசியல் தெரியாது அப்படின்னாங்க. இப்போ தான் ஓங்கி அடிக்கிறார். நான் முதல் ஆளாக நின்று ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நான் குரல் கொடுக்குறேன், நீங்கள் இதில் நியாயம் இருந்ததை என்னோட சேருங்கன்னு கேட்குறாரு. இது வந்து ஒரு இயல்பான முன்னெடுப்பு. அதனால தான் ரேவந்த் ரெட்டி வரைக்கும் போயிருக்கு. இப்போ ஃபட்னாவிஸ் பேசுகிறார்ல, மொழிக்கு பேசுகிறார்ல, கேரளாலாம் தன்னால் வந்துடும். நம்ம வந்து ஒரு ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கின்றது வந்து மக்கள் உணர்றோம். இந்த சாயந்தர நேரத்தில் சங்கி கூட்டம், இந்த டிஷர்ட் கும்பல்லாம் இவங்களுடைய நோக்கம் நமக்கு தெரியும். இவனுடைய நோக்கம் என்பது பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு கட்சியை தன்னுடைய அடியாளாக பயன்படுத்துவதற்கு RSSனுடைய சேவர்கள், பிராமண சங்கங்கள் வந்து வேலை பார்க்குது. இதுக்கு பலியாகிறது தமிழன் தான் பலியாகிட்டு இருக்கான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சீமான், தமிழிசை இவங்கெல்லாம் வந்து நியமிக்கப்பட்ட அடியாட்கள். தாய்மொழிக்கு துரோகம் செய்கிறோம் என்பதை தெரியாமல் அல்ல, தெரிந்தே செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ எவ்வளோ பெரிய போராட்டத்தை இன்றைக்கி தமிழ்நாடு கையில் எடுக்கணும், எல்லா மாநில அரசு எடுக்கணும், ஏன் மாநில அரசு செய்யலைன்னு கேட்குறீங்க. மாநில அரசு வந்து ஒரு சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது இந்த ரவுடி கூட்டத்துக்கிட்ட எவ்வளோ பெரிய கஷ்டன்றது வந்து நமக்கு தெரியும். இந்த அடாவடி கூட்டத்துக்கிட்ட எவ்வளோ பெரிய கஷ்டம் நமக்கு தெரியும். ஆட்சியை கையில் வைத்திருக்கின்ற காரணத்தால் தான் ஸ்டாலின் குரல் எடுப்படுது. வெறும் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் எங்கே எடுப்படும்? எடப்பாடி பற்றி இன்றைக்கி யார் பேசுகிறா? எடப்பாடி பற்றி செல்லூர் பாலாஜி பேசுகிறாரு, ராஜேந்திர பாலாஜி பேசுகிறாரு, டிடி தினகரன் பேசுகிறாரு, OPS பேசுகிறாரு, சசிகலா பேசுகிறாரு.
அந்த குரூப்பு தான். அதனால தான் சொல்கிற கட்சி தலைமை தயவுசெய்து ஜெயக்குமார்ட்டே அது கொடுத்துருங்கன்னு. அதையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒன்றா அவரை கொண்டு போய் வம்பில் மாட்டி விட்டுறீங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி இதை பற்றி அதிகம் பேசணும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ராமதாஸ் போன்றவர்கள் ரொம்ப வலிமையாக பேசணும். ஏனென்றால் நிலவரம் அறிந்தவர்கள், அரசியலை அறிந்தவர்கள். இன்றைக்கு வயதானாலும் கூட அவருடைய கட்சியில் இருக்கின்ற இளைய சமுதாயத்தினருக்கு அவங்க செய்தியை சொல்லணும். இல்லைன்னா எல்லாரும் தவறாக வழி நடத்துகிறான். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சுயநல கூட்டம் இருக்குது, பாரதிய ஜனதாவிலையும் இருக்குது. அதனால தான் நாங்கள் இவ்வளோ கையெழுத்து வாங்கினோம் அவ்வளோ கையெழுத்து வாங்குங்கிறான். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வடபகுதியில் இருக்கின்ற இடங்கள் மூலமாகவே பெரும்பான்மை வரும் என்று சொன்னால் இந்த தென்பகுதி என்கின்ற நாட்டினுடைய பகுதிகளுக்கு தேவையில்லைன்னு ஆயிரும். அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, ஜாகிரபிக்கலாகும். அப்போ அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லப்படுகின்ற பாகுபாட்டின் காரணமாக சொந்த நாட்டிலேயே மக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுவார்கள். அதுதான் அந்த நாட்டினுடைய பிரிவினை நோக்கி நகர்த்தும். இன்றைக்கி ரஷ்யாவில் என்ன நடந்துட்டு இருக்கு? ஒன்றுபட்ட ரஷ்யா ஒரே நாள் ராத்திரியில் 14-15 நாடுகளாக பிரிஞ்ச ஒரு காரணத்தால் அவர்கள் ஒன்றாக இருந்த ஒரு நாட்டே ரெண்டாக பிரிஞ்சு இன்றைக்கி சண்டை போட்டுட்டு ஒன்றா USSR என்று ஒன்றாக இருக்கின்ற பொழுது ரஷ்யாவினுடைய ஒரு பகுதியாக இருந்த உக்ரைன், ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத ட்ரம்ப் உட்காந்து மிரட்டுற அளவுக்கு இன்றைக்கி வந்துருச்சு. இதுதான் இந்தியாவுக்குள்ளே நடக்கணும்னு எல்லாரும் விரும்புகிறான். இதை ஏகாதிபத்திய சக்திகள் விரும்பும். 140 கோடி மக்கள் இருக்கின்ற ஒரு நாடு உடைபடுவதை ஏகாதிபத்திய சக்திகள் என்றைக்கும் விரும்பும். ரஷ்யாவில் வந்து அதை நடத்தி காட்டான். சீனாவில் உள்ள நுழைய முடியாது, வடகொரியா மாதிரி. சீனா வந்து அதனுடைய கோட்பாடுகள் வேறு, தத்துவங்கள் வேறு. அங்கே யாருமே உள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா பெருமுதலாளிகளுக்கு அங்கே இடம் இல்லை. அந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி உலகத்தினுடைய அதிவேகமாக வளர்ச்சி பெற்றிருக்கின்ற நாடுன்னு பார்த்தீங்கன்னா சீனா தான். சீன மொழி தெரியாத காரணத்தால் நமக்கு அங்கே உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல. அமெரிக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். அமெரிக்கா என்ன பண்ணாலும் ஏன் ஜிங்பின் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு? ஏன் பார்க்க மாட்டேங்கிறாரு? அதனால் இதனுடைய உட்பொருள் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. தமிழ்நாட்டுக்கு வந்து 8 சீட்டு குறையும் நம்ம பேசுகிறோம் இல்லையா? குறையாதுன்னு உத்தரவாதம் தரான். ஒரு தொகுதியோட குறையாதுன்னு அவன் உத்தரவாதம் சொல்கிறான். வராது. ஆனால் தொகுதியை வந்து நீங்கள் மறுசீரமைப்பில் கூட்ட போகிறீங்க. அந்த விகிதாச்சார அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ அதிகமாகுது, பீகாருக்கு எவ்வளோ அதிகமாகுது, ராஜஸ்தானுக்கு எவ்வளோ அதிகமாகுது. அப்போ தமிழ்நாட்டுக்கு 5 சீட்டு அதிகமானாலும் கூட நான் சொன்ன கணக்கு வந்துடும். இந்த தென் மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு 30 சீட்டு ஏற்றுறாங்கன்னு கூட வச்சிங்களேன். இந்த 30 சீட்டு ஏற்றினாலும் கூட தென் மாநிலங்கள் தனித்து தீவாக விடப்படும். உத்தரப்பிரதேசம் மட்டுமே 40 ஏறுங்கிறாங்க. அப்புறம் அந்த ஒரு மாநிலம் வந்து எவ்வளோ டாமினேட் பண்ணும்? 120 MP எங்ககிட்ட இருக்காங்கன்னு சொன்னால் அந்த மாநிலம் வந்து எப்படி டிக்டேட் பண்ணும்? இப்போ ஏற்கனவே நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை சுரண்டி உத்தரப்பிரதேசத்துக்கு தான் செலவு பண்ணிட்டுருக்கீங்க. இல்லாத பொய்யெல்லாம் சொல்கிறார் யோகி ஆதித்யநாத். கும்பமேளா மூலமாக 3 லட்சம் கோடி வருமானம் வந்திருக்கான். 3 லட்சம் கோடி வருமானம் வந்துன்னா இந்தியாவுக்கு பட்ஜெட்டே போட தேவையில்லை. என்ன மாதிரிங்க கடவுள் பேரை சொல்லிட்டு காவி துணியை போட்டிட்டு வாயை திறந்தா போய் அவமானமாக இருக்குது. ஆகவே நாம் வந்து ஒரு சுதந்திர போராட்டம் என்று சொல்வதை விட இருப்பதை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஏராளமான போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தமிழ்நாடு வந்து இதை முன்மாதிரியாக நின்று முன்னெடுப்பு செய்து கொண்டிருக்கின்ற முதல்வருக்கு வந்து எல்லாருமே வந்து பின்னாடி நிற்கணும். அரசியல் பாகுபாடு இல்லாமல் எப்படி வந்து மும்மொழி கொள்கையில் வந்து நம்ம இத்தனை பேர் கூடணுமோ இதுக்கு நிற்கணும். அப்போ தான் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களை ஒன்றிணைக்க முடியும். தென் மாநிலங்கள் மட்டுமில்லை, எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படுதோ எல்லா மாநிலத்துக்கும் லெட்டர் போட்டிருக்காரு. பஞ்சாபுக்கு கடிதம் போயிருக்கு, மேற்கு வங்காளத்துக்கு கடிதம் போயிருக்கு, ஒரிசாவுக்கு போயிருக்கு, கர்நாடகாவுக்கு போயிருக்கு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லாருக்கும் போயிருக்கு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தை கூட இவங்க அனுப்பணும். அங்கேயும் மக்களுடைய உணர்வு வேறையாக இருக்கும். மொழின்னு வரும்போது, பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரும்போது அந்த உணர்வு வேறையாக இருக்கும். அதை அவர் வந்து முன்னின்று செய்வார் என்று சொன்னால் கலைஞரை விட பல படிகள் தாண்டி பாய்கின்ற ஒருவராக தமிழ்நாடு முதல்வர் வந்து இருக்கார்ன்றதை நம்ம ஒத்துக்கணும். இவன் சும்மா கிண்டல் பண்ணுவான் அந்த சில்லற பயலுங்க. மிக உறுதியாக தான் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி என்பதை மீண்டும் மீண்டும் மெய்ப்பிப்பதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு இன்றைக்கு ஒன்றிய அரசு தொடர்ந்து வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்பையும் வந்து அவர் சரியாக பயன்படுத்தி 6 அடிச்சிட்டு இருக்காரு. செய்யட்டும், நீங்கள் எவ்வளோ வேணாலும் கிண்டல் பண்ணுங்கள். அவருடைய மொழியை வச்சு கிண்டல் பண்ணுங்கள், உடையை வச்சு கிண்டல் பண்ணுங்கள், நடை உடையை வச்சு கிண்டல் பண்ணுங்கள். அவருடைய செயல்களை வைத்து உங்களால் கிண்டலே பண்ண முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான குரலாக வந்து இன்றைக்கு முதல்வரோட ஸ்டாலின் மாறிட்டு இருக்கு. உடனே என்ன சொம்புன்னுவான். ஐ டோன்ட் கேர், எனக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை, தப்புன்னா தப்புன்னு சொல்லுவேன்.
நாளைக்கு திமுகவே தப்பு பண்ணுச்சுன்னா இது தப்புன்னு சொல்லுவேன் நான். ஆனால் என்னுடைய மொழி, என்னுடைய மாநிலம், என்னுடைய அடையாளம் என்று இருக்கின்ற இடத்தில் என்னை ஆண்டு கொண்டிருக்கின்ற முதல்வர் யாரோ அவர் பின்னாடி நான் நிற்பேன். அவர் செய்கின்ற முயற்சி சரி என்று சொன்னால் நான் ஓங்கி பேசுவேன். இருமொழி கொள்கையில் தமிழகம் உறுதியாக இருக்கிறது. இந்த கையெழுத்து இயக்கம்லாம், அந்த கையெழுத்து பெறுறது எல்லாமே நாடகம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எடுபடாது. தமிழுக்கு உயிர் கொடுப்பேன்னு சொன்னாங்கல்ல, நம்ம ராமதாஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதுக்கு போகிறது நாடக காதல். இந்த தமிழ் மீது இருக்கிற காதல் இருக்கு பாருங்க, இது நாடக காதல். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு தமிழகத்தை தாண்டி மற்ற மாநில முதல்வர்கள் சொன்ன உதாரணத்தை எடுத்து சொன்னீங்க. சந்திரபாபு நாயுடு உட்பட தமிழும் ஆங்கிலமும் கற்றதனால் உலகம் முழுவதும் உள்ள உயர்ந்த நிலையில் தமிழர்கள் அங்கங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு சொன்னார். ஆனால் இப்போ பாஜக கூட்டணி இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களை அதிகமாக அழுத்தமாக அவருடைய கருத்தை பதிவு பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கையில் தான் வேணும்னு சொல்லி ஒரு அணியில் நிற்கிறோமோ, அதே போல் தொகுதி மறுசீரமைப்பிலையும் எல்லோரும் வென்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டாலினுடைய குரல் முதல் குரலாக வந்திருக்கு. அவர் கண்டிப்பாக தென் மாநிலம் மட்டும் இல்லை, அதை தாண்டியும் அவர் எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பார் இந்த விஷயத்தில் அப்படின்னு கருத்தை சொல்லியிருக்கீங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் இன்னும் மற்றவங்களாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு. ரேவந்த் ரெட்டி தான் இப்போ சொல்கிறாரு. சந்திரபாபு நாயுடு நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல சொன்னார், இப்போ சொல்லாமல் இருக்கிறார். சித்தாராமையாவுக்கு கன்னட மொழி வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனர் இருக்கார் பாருங்க, அவர் கடிதம் எழுதியிருக்காரு. கர்நாடகாவை பொறுத்தவரை இருமொழி கொள்கை தான் வேணும், கன்னடத்திற்கு தான் முக்கியத்துவம் தரணும்னு சொல்லிட்டு சீதாராமையாவுக்கு அந்த கன்னட மொழி வளர்ச்சித்துறை இருக்குல்ல, அந்த இயக்குனர் வெளிப்படையாக கடிதம் எழுதியிருக்காரு. கர்நாடகாவினுடைய குரலாக தான். நன்றி சார். வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.